கொஞ்சம் இறங்கு. அத வாரப்பா. இறங்குறதுக்கு 7 நாள் ஆகுது. நீ சின்ன பையன் விசுக்குன்னு இறங்கிடுற. நான் 7 பேரும் அப்படி இறங்க முடியுமா? அதுக்குள்ள தீபாவளியே முடிஞ்சிடும் போல. அது சரி. இப்ப எங்க பட்டிமன்றத்துக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்க கடையில் நிறுத்தி இருக்கிறியா? பட்டிமன்றம் தான் ரெகுலரா போறோம்ல. ஆ. நீ தானே வீட்டுல பசங்க தீபாவளி வந்துச்சு வெடி வேணும்னு சொல்றாங்கன்னு சொன்னீல்ல. ஆமா. அதுக்கு ஒரே சாய்ஸ். ஆ. ரொம்ப ஈஸியா சிட்டிக்குள்ள போகாம சிவகாசியில எத்தனையோ வெடி இருக்கலாம். ஆனா தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல டிஸ்கவுண்ட்ல ஈஸியான இடம். எத்தாப்புல காளீஸ்வரி காலேஜ். சரி. காளீஸ்வரி காலேஜ் எத்தாப்புல. என்ன நீ உனக்கு பாரு படி. ஏஎம்பி கிராக்கர்ஸ்னு போட்டுருக்குது. இங்க மட்டும் நீ வெடி வாங்கினா போதும். சரி. மித்த இடத்துல டிஸ்கவுண்ட் அவ்வளவு இவ்வளவுன்னு போட்டுருப்பாங்க. எவ்வளவு உண்மைன்னு சொல்ல முடியாது. சரி. இங்க நல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு முறை வாங்கி வெடிக்கிறப்ப இந்த வெடி கொஞ்சம் நமத்து போச்சு அந்த மாதிரிலாம் இல்லாம அழகா வெடிக்கும். நல்லா வெடிக்குமா? அதுக்காகத்தான் இன்னொரு உனக்கு ஒரு சிக்கல் இருக்கும். என்ன? நான் ஊர்ல இருந்து வந்து வெடிக்கவா, ஊர்ல இருந்து வந்து எப்படி வாங்க? ஏன்னா இங்க சிவகாசி, நான் இருக்கிறது கோபிச்செட்டி வேலையா, அங்க இருந்து வந்து வெடி வாங்கிட்டு போக முடியுமா? இல்ல இன்னைக்கு வெடி வாங்கிட்டு பஸ்ல ஏத்திட்டு போக முடியுமா? நீ என்ன எந்த காலத்துல இருக்க மஞ்சு? இப்ப நீ எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் வராத பாட்டாச்சு அப்படி வீட்டுக்கு போயிரு. காலையில போன் பண்ணு, சாயந்தரம் உனக்கு வெடி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துருமா? ஆமா, வீட்டுக்கு அனுப்புறாங்க. வேற சாப்பாடு வீட்டுக்கு வருது, வேற மலை பொருள் வீட்டுக்கு வருது, பட்டாசுமும் வீட்டுக்கு வரு. அதெல்லாம் எப்ப? அது மட்டும் இல்ல, நீ கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல எல்லா மாநிலமும் சரி, இந்தியா முழுவதும் ஒன்னும் செய்ய தேவையில்லை. www.amvcrackers.co.in போட்டா போதும். இதுலயே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், இதுலயே அமௌண்ட் அனுப்பிக்கலாம், இதுலயே அட்ரஸ் அனுப்பிக்கலாம், இந்தியா முழுவதும். அப்புறம் உங்க கொங்குக்கெல்லாம் காலையில போன் பண்ணா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்ல, நல்ல நம்பிக்கையா நல்ல டிஸ்கவுண்ட்ல கொடுக்குற மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டி நான் பேசும்போது உனக்கு அவ்வளவா தெரியாது, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். எல்லா கடையிலும் இப்படித்தான் அடுக்கி வச்சிருக்காங்க. வருஷம் புது ஐட்டம் வருமா? ஆமா, இந்த தடவை நிறைய ஐட்டம் வந்திருக்கு. எல்லாமே பட்டாசானே மட்டும் இல்ல, சும்மா ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான் காமிச்சிருக்கான் இருக்கு. அப்ப இந்த தீபாவளிக்கு ஆரம்பிச்சுன்னா அடுத்த தீபாவளி வரைக்கும் வெடிக்கலாம். ஆனா சாமி இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஓட்டி வாங்கிட்டு போனா தீபாவளி ஒரு தீபாவளி வெடிக்க முடியாதா இருக்குது? தீபாவளி எல்லாத்துக்கும் பொங்கல் வெடி ஒண்ணு வேணாம்னா. அது சரி. இது என்ன வெடிக்கடை கூட்டிட்டு வர சொன்னது? என்ன விளையாட்டு சாமானம் இருக்கிற கடை கூட்டிட்டு வந்துருப்பியா இருக்குது? விளையாட்டா சொல்றேன். அந்த அப்பதான் அதெல்லாம் இப்ப எல்லாமே மாடர்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி, புது வெரைட்டி நம்ம கடையில. கிரிக்கெட் பேட்ல என்னன்னா புது வெரைட்டி நறுக்கல வந்து போல வெடி வெடிக்கிற முக்கியம் சேஃப்டியா வெடிக்கணும். சரி. ஆனா குழந்தை எப்படி தூரமா வச்சுக்கலாம், அழகா புஷ்வானம் எது வெடிக்கிறது இல்ல. புஷ்வானம் குழந்தைகளுக்கு இந்த பென்சில் வருமா அதாட்டம் அதே மாதிரி. அதே போல இந்த பாலும் ஒரு கையில பிடிச்சிக்கலாம். இதுல வந்து வெடி வராது, சுமோக் மட்டும் தான் வரும், புகை மட்டும் தான் வரும். நீங்க அந்த நேரம் செல்ஃபி எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம், புகை வரும். ஏன்னா புகைப்படம் இருக்காது. அப்படிங்கிறீங்க மதுரை வீரந்தானே. ஆமா, இது பேட்டன்ட் பால் வெடி. இது சுத்தியல் வெடி. சுத்தியா? இது என்ன கல் உடைக்கிறது தான் சுத்தி வைப்பாங்க. சிலரு நல்லா வெடிக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப சுத்தி போடணும்ல. அதுக்காக மதுரை வீரந்தானே. ஆமா, கண்டிஸ்டிக்காக. இதுலயுமே அதே மாதிரிதான், நல்ல டிஸ்டன்ஸ்ல வச்சு அழகா புஷ்வானமா வரும். புஷ்வானம் மாதிரி நிறைய கலர்ஸ்ல வரும். இது ஒண்ணு மஞ்சள். சரி. இப்ப பாத்தீங்களா, கொக்கோ கோலா. ஆமா, கொக்கோ கோலா குடிச்சு பாத்திருக்கீங்களா? இது கூட வெடிச்சு பாத்திருப்பியா? குடிச்சுதான் பாத்துக்கிறேன், வெடிச்சன்னைக்கு பாத்துக்கிறேன். அத்தனை வெரைட்டி, அத்தனை கலர், சில்வர் கலர், கோல்டு கலர், கிரீன் கலர்னு சொல்லி அந்த பவுண்டரியிலே நிறைய கலர்ஸ், மல்டி கலர். ஆமா, எல்லாம் பார்த்தா குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கு வேணும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு வச்சுக்க மஞ்சு, தீபாவளியே முடிஞ்சிடும். அது சரி. அவ்வளவு ஐட்டங்கள் இந்த வருஷத்துல மட்டும் வந்துருக்கு. இது என்ன காரு? நீ தானே சொன்ன வெடிய கார்ல ஒண்ணு வந்து கொடுப்பேன்னு சொல்லி, நாங்க வெடியவே காரா வந்து கொடுக்குறோம். அது சரி. இங்க பின்னாடி 10 வச்சீங்கன்னா போதும், மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல சொர்ன்னு போய் மும்பைல போய் நிக்கும். அது சரி. இது எங்காலுமே பக்கத்துல போய் வெடிச்சுட்டா வெடிச்சா அவன் சந்தோஷப்பட்டு போறேன், நாங்க வெடி வெடிச்சோம்னு சொல்லி. இது கார் வெடின்னு புதுசா வந்திருக்கு. குழந்தைல அட்ராக்ஷன் பண்றது உன் பையனுக்கு கூடுவேன். அதுக்கு அடுத்து நம்ம கடையை மறக்கவே மாட்டான். அது எப்படி மறப்பேன்? ஏஎம்பி. ஆமா, பையனுக்கு கொடுத்து மட்டும் பாரு, ஏவிஎம் கடையை மட்டும்தான் அவன் நான் வச்சிருப்பான். எப்பவுமே இந்த 3 எழுத்து மந்திரம் ஈஸியா ஜெயிக்கும். அது சரி. ஏவிஎம் மாதிரி பாரு. அதாவது இந்த கம்பி மத்த டக்கு டக்குன்னு தீர்ந்து வச்சு சொல்லி இன்னொரு இதுல பிடிப்போம், சிரமப்படும். ஆனா ஒரே இதுல 6 ஏழு இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படியே சுத்துமா? அழகா சுத்தும். அதனால இது ஒரு புது மாடல், புதுசா வந்திருக்கு வெரைட்டி. என்னமோ ஆமா, 1 நிமிஷத்துக்கு வெடிக்கும். 1 நிமிஷத்துக்கா? ஆமா. ஏன்னா மத்தப்பெல்லாம் 10 வச்சா 5 செகண்ட் 10 செகண்டுக்குள்ள மூஞ்சி போகுது.
அது பாரு நல்ல சுத்துத சுழலுதா. ஆமா அழகா இருக்கும். ஓ பாருங்க. இதெல்லாம் நைட்ல வெடிக்கும் போது அழகா இருக்கும். இது சாக்லேட் பவுண்டர்னு சொல்லி ஒண்ணு புதுசா. சாக்லேட்டா? ஆமா. சாப்பிட்றாத. அது சரி. வச்சிட்டு நம்மளுக்கு சுகர் இருக்குது, நான் எங்க சாப்பிடுறது? உனக்கு ஒண்ணுமே செய்யாது. இதெல்லாம் சந்தோஷம் தானே. அது சரி. நம்ம காலத்துல வெடிக்கிறது இந்த சீனி வெடி, ஊசி வெடி, அவ்வளவுதான். கொள்ளு பட்டாசு. இப்ப வெரைட்டியை ஃபுல்லா நான் சொன்னதுனால உனக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கெல்லாம் துப்பாக்கி வெடி, துப்பாக்கிலே வெடிச்சிருப்போம். இது துப்பாக்கியே வெடிக்கும். நம்ம துப்பாக்கியில் வெடிச்சிருக்கோம்ல, பென்சில் மாதிரி தான். பத்த வச்சு அழகா பென்சில் மாதிரி. அப்ப எல்லாம் இந்த சில்லேட் பென்சில் கொடுப்பாங்க ஒண்ணு. ஆமா, இதெல்லாம் மாறிடுச்சு மஞ்சு. அது சரி. இது அதே மாதிரிதான். இதுல துப்பாக்கியில மட்டும் இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி முன்னெல்லாம் தரை சுத்தி என்ன செய்யும், தரையில சுத்தும் சங்கு சக்கரம். ஆமா, இப்ப கையிலேயே சுத்து. ஆமா, இப்படி புடிச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல சில நேரம் தரையில உள்ள ஓடிக்கிட்டாது, சைஸ் சின்னதா இருக்கும் வீட்டுக்குள்ள வச்சு வெடிக்கும் போது. இதுனா நீ வாட்டுக்கு வச்சுட்டு தெருவில் எங்க வேணாலும் நடந்துக்கலாம், வீட்டுக்குள்ள நடந்துக்கலாம். அது சரி. தரை சுத்துறதா இப்ப தலையில சுத்துற மாதிரி கையில கொண்டு கை சுத்தி இது காலப்போக்குல இன்னும் பாருங்க. அது சரி. ஆமா, பார்த்தாலே வெடிக்கிற மாதிரி வெடியெல்லாம் நீ வந்துடும். அது சரி. மஞ்சு என்ன அதுக்குள்ள ஊருக்கு போயிட்டாரா? அண்ணே வந்துட்டு என்ன மஞ்சு எங்க போயிட்ட? நீ இங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தியா? உரக்கடை ஒரு குடோன் இருக்குது, நாங்க அதுக்குள்ள என்ற பையன் போன் பண்ணி வீடியோ கால் வந்தேன். அதை எடுப்பு இது எடுப்பான்னு புது வெரைட்டின்னு பாரு, எத்தனை வந்திருக்குது பாரு. இல்ல நான் தான் இன்ன வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண, இப்ப நீ எனக்கு சொல்ல. ஆமாண்ணா, இது என்ன நியூயார்க்காமா? பத்த வச்சுட்டோம் மேல போய் பொடி வெடிக்குமாமா. நியூயார்க் ஒரு வெடி. நியூயார்க்கே வெடிக்குமா? இங்க பாரு நேரு, இது பலூன் வெடி. இத இருக்குது 5 கலரு. என்ன வச்சுட்டோம்னா மேல போய் ஒவ்வொன்னும் ஒரு கலரு பலூன் வெடியாமா இதுக்கு பேரு. சூப்பரா வெடிக்கு. மேல பொரியா. ஒரு காலத்திலே நிலப்புரிசு மட்டும்தான் அப்படி இருந்தது. டிஃபரெண்ட் வெரைட்டி. அதை அந்த பக்கம் வெயி கீழே பொரினா அடுத்து சுண்டல் ஏதாவது இருக்கா? இல்ல, அடுத்து லட்டு வந்துருது. நீ சுண்டல் கேட்ட உனக்கு லட்டு குடுக்கறேன். லட்டா? ஆமா, இதுக்கு பேர் லட்டு வெடின்னு பேராமா. என்ன இதுவும் அப்படித்தான், குழந்தை ரொம்ப விரும்பி வெடிக்கூடிய லட்டாமா. இந்த இதுல வருது பாரு பாஸ்ல, லட்டு குடு அந்த மாதிரி லட்டு. இதுவும் அப்படித்தான், பத்த வச்சுட்டா அப்படியே லட்டு உழுகுற மாதிரியே. லட்டு தூக்கி மேல போட்டா எப்படி உழுகு, குண்டு குண்டா. பத்த வைக்கணுமா 11 12 வைக்கணுமா? இல்ல, பத்த வச்சா போதும். மதுரை வீரம் தானே. இது பாத்தியா? ஆடியோ போட மாட்டேன், நீயே போட்டுக்கிறியா? இது என்ன ரெயின்போன் போட்டுருக்கு அண்ணா. இது என்னன்னா, இந்த ஹோலியில வடநாட்டுல எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல. ஆமா, அத பொத்த வச்சா புகை கலர் கலரா வரும்ல, அதே மாதிரி இது ஹோலி வெடியது. இதெல்லாம் புதுசு, இந்த வருஷத்து வரவு. இந்த வருஷத்து வரவு பாருங்க. நம்ம ஏஎம்பில வருஷம் ஒரு 2-3 இது வர பாத்துருக்கோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி புதுசா வந்துருக்கு. இத்தனை நாளா இந்த கடை எங்கிட்ட சொல்லாது விட்டுட்டியன்னா? நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆன்லைன்ல தேடலாம்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வியாபாரம் இருந்தா நானே இந்த ஏஎம்பி கிராக்கர்ஸ் .co.in போட்டீங்கன்னா அதுலயே ஸ்கேன் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி கொடுக்குற அளவுக்கு. அது சரி. நீங்க இவ்வளவு 300 கிலோமீட்டர் வர வேண்டிய அவசியம் இல்லை. வேற மாநிலத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்க, உன் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸா நீ அனுப்பிடலாம். ஆமா, துபாயில இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்ற, வாங்கி நான் பார்சல் போட்டுக்கிறேன். இந்தியா முழுக்க தான் இந்தியா. ஆமா, அதுல பிளேட்ல கொடுத்து பிளேட் அடிக்க வச்சிடாத. இந்த படி பாத்தீங்கன்னா மல்டி கலராமா. ரெட் வித் கிரீன், ஒயிட், எல்லோ, கிரீன், 5 கலர்ல. கண்ணை பார்த்தா அப்படியே கல்யாண வீட்டுல கலர் லைட் எரியுற மாதிரி எரியும் இது. ஆமா, ஏன்னா தீபாவளினாலே வெடிதான். ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, தீபாவளி அன்னைக்கு ஒரு வெடியாவது வெடிக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 1000 வெடி வெடிக்கிற அளவுக்கு ஆசை, அத்தனை வெரைட்டி. இது பாரு, இதுக்கு லண்டன் பேரு. சோலாப்பூர் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் லண்டன் எக்ஸ்பிரஸ். லண்டன்ல என் ஃப்ரெண்ட் குண்டன் ஒருத்தன். இது பத்த வச்சுட்டா அப்படித்தான். எரிமலை ஆட்டம். எரிமலை எப்படி பொறுக்கும், அது மாதிரி இது பொறுக்கவே பொறுக்காது. இது நம்ம வெடிச்சிருவான். ஏத்து வீட்டுக்காரர் வந்து அந்த பேப்பர் எல்லாம் பொறிக்கிட்டு அவன் வீட்டு முன்னுக்கு போடுல. அப்பெல்லாம் நாம அப்படித்தானே வண்ணா. நம்மளுக்கு தெரிஞ்சு சீனி வெடி, தரை சுத்தி வெடி, பொட்டு வெடி, லண்டன் வெடி, லட்டு வெடி, எத்தனை வெடி வந்து பாத்தீங்களா? இது பாருண்ணா, இது வந்து நிலப்புரிசு. நிலப்புரிசுல கலர் கலரா இது ஒண்ணுலயே 3 இருக்குது. என்ன 5 இருக்குது. 5ம் 5 கலரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான கலரு. பத்த வச்சா 1 நிமிஷத்துக்கு வருமண்ணா. இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த என்னென்ன கொடுத்தா விரும்புவாங்க. கலர்ஸ் தானே பிடிக்கும். ஆனா இந்த தடவை நிறைய கலர்ஸை பாக்குறேன். கலர்ஃபுல்லா இருக்க போகுது தீபாவளி. இந்த நான் ஏஎம்இயோட
இவ்வளவு கலர்ஸா கொண்டாடுறதுனால உண்மையிலேயே கலர்ஃபுல்லான தீபாவளி தான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆ. ரயில் வெடி. இது என்ன அப்படி? இப்போ நிலப்பூரிசி வச்சீங்கன்னா ம். ஒன்ன வச்சுட்டு வந்துருவேன், ம். மக்காது போய் ஒன்ன வச்சுட்டு வந்துருவேன். ம். இது இங்க பத்த வச்சு விட்டுட்டா ம். வரிசையா 3க்கு துள்ள 3 மாவட்டத்துக்கு போகும். 3 மாவட்டத்துக்கு போகும். சிவாசியில் வச்சு அப்படியே விருதுநகர் போய் மதுரை போய் ஆ. கோயம்புத்தூர் வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் 4 பேர் டிராவல் ஏறிக்கலாம். ஏறிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குமா தெரியல. பாத்தீங்களா? ட்ரெயின் வெடியெல்லாம் இதுவும் புதுசு. இது வந்து மயில் வெடி. அப்ப மைலேஜ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. எப்படி இது எப்படி மஞ்சு? இது வந்து எப்படின்னா இங்க பத்த வச்சு விட்டீங்கன்னா இதுல இருந்து அப்படியே மயில் தோகை வச்சான்னா அவ்வளவுதான். அந்த மயில் இந்த பாத்தீங்களா, ஒரு மயில் ஆடுனா எப்படி இருக்கும்? அது நைட்ல காலையில தான் ஆடும். காலையில தான் ஆடும் பாருங்க. மயிலு மலை மேகத்தை கண்டா மட்டும்தான் ஆடு. மொத்தம் லண்டன், சிங்கப்பூர், துபாய் வெடி பார்த்துட்டான். மயிலு, குயிலு இந்த வகையிலும் பார்த்துட்டாச்சு. என்ன எவ்வளவுதான் பார்க்க போறோம் தெரியலையே. அண்ணா எங்க பாக்குறது? இந்த தீபாவளிக்கு ஆரம்பிச்சு அடுத்த தீபாவளி வரைக்கும் பார்க்கல மாட்டிருக்குது. குடோன்ல அத்தனை வச்சுக்கிறாங்க. நான் கூட உள்ள என்ட்ரி ஆகும்போது ஏஎம்இக்குள்ள ஒரு லிமிட்டடா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தோம். ஆனா இந்த 2024 தீபாவளிக்கு புது கலெக்ஷன் மட்டுமே அவ்வளவு வெரைட்டியா கலர்ஃபுல்லா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி, இன்னும் ரொம்ப முக்கியம் சேஃப்டியா வெடிக்கிற மாதிரி, எல்லா வெடியும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சு வெடிக்கிற மாதிரி வந்திருக்கிறது நம்ம ஏஎம்இ சிவகாசி கிராக்கர்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், பெருமை. வேற என்ன புதுசா இருக்கு? வேற புதுசெல்லாம் முடிஞ்சு. ஏன்னா நாங்க சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவு இருக்கு. இருந்தாலும் மறுபடியும் முயற்சி பண்ணி காமிக்கிறோம். புதுசா இத்தனை வெடி வந்திருக்குது இல்ல, இந்த லட்சுமி வெடி, இந்த ஆனை வெடி, இந்த குதிரை வெடி, இது மாதிரிலாம் இங்க கிடைக்குமா? இதெல்லாம் நம்ம காலத்துல முடிஞ்சு வச்சு இப்ப பூரா அப்டேட்ல வந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா தரையில சுத்தி பார்த்திருக்காங்க. கையில சுத்தி பாத்தீங்கல்ல, ஒரு கம்பி மத்தாப்புக்கு நம்ம போய் மறுபடியும் 10 வைக்கும் அமர்ந்துரும். ஒரே சுத்திர பார்த்தோம்ல. இந்த எனக்கு தெரிஞ்சு அதிகமான வெரைட்டிய நம்மளுடைய ஏஎம்வி தான் இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிவகாசியில. சிவகாசிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஆனைக்கூட்டம்ன்ற ஊர், அதாவது கரெக்டா காளீஸ்வரி காலேஜுக்கு அப்படி எதிர்வாசல். சரி, அங்கதான் இருக்கு நம்ம ஷோரூமு. இது எப்படி நாங்கள் இவ்வளோ தொழில் வரணுமே அப்படின்னு உனக்கு ஏக்க இருந்துச்சு இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், www.amecrackers.in அதுலேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உடனே டோர் டெலிவரி. சரி, உள்ளூருக்குள்ள மட்டும் கிடையாது, வெளி மாநிலம், இந்தியா, ஓவரால் இந்தியா வரைக்கும் நீங்கள் எங்கே உங்கள் நண்பருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்குற கூட நீங்கள் இதை ரெஃபர் பண்ணலாம். தீபாவளிக்கு வேற நீ நாளுக்கு கம்மியாத்தானே இருக்குது. அதான் ஒன்றும் பிரச்சனை. இன்னைக்கே போய் எங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் சொல்லி நாளைக்கு போலதான் ஆர்டர் போடுறோம். உங்க கோயம்புத்தூர் கோவிச்செட்டிப்பாளையம் எங்கன்னாலும் நைட்டு பேசுங்க, காலைல உங்களுக்கு வந்துடும். ஏஎம்வி கிராக்கர்ஸ். இல்ல இந்த பட்டாசு பூரா எத்தனை சதவீத தள்ளுபடியில் கொடுக்குறாங்க? கரெக்டா கேட்டீங்க, அதை நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். இங்க எங்க கூட்டிட்டு போற வந்து திடீர்னு உனக்கு குபீர்னு எல்லாத்தையும் காட்டினா நீ பதட்டம் ஆயிடுவேன். இவ்வளவு வாங்கி என்னைக்கு நான் அடையாளம் பார்த்து வாங்கணும். அதான் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஒரு ஷோரூம்ல காமிச்சோம் இல்லையா, இன்னும் ஒரு குடோன் இருக்கு. அது சரி, அதுல இன்னும் வேற வெரைட்டி பெரிய பெரிய வெடி காட்டுறேன். குடோனா கூட்டிட்டு போறீங்க? அப்படித்தானே ஊருக்கு போக முடியும். அது சரி. மஞ்சு ஒரு குடனுக்குள்ளேயே போய் உனக்கு 40 வெரைட்டியை காமிச்சேன். ஆமா, மொத்தமா 100 வெரைட்டி இந்த தடவை வந்திருக்குன்னா நீ பேதலிச்சு போயிரு எதை வாங்குறது என்னன்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல முடியாது. சிறுவர்களுக்கான வெடி, சரி, இப்ப பெரியவருக்கான வெடி, மல்டி ஷாட் மேல போய் 100 தான் வெடிக்கிறது, 150, 200 வச்சுட்ட போட்டு மேல போய் வெடிக்குமே. வச்சு விட்டு நல்ல ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு 11 மணிக்கு எந்திரிச்சாலும் அது வாட்டி வெடிச்சுக்கிட்டு இருக்கும். அது சரி. ஆனா அதுல என்னன்னா ஃபால்ட் இல்லாம வெடி. அது சரி. 1 வெடிக்க மீதி 9 நம்ம ஊதிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இங்க அதுல கிடையாது. ஆமா, நானா சொன்ன நம்ப மாட்டேன். நம்ம ஏஎம்விலேயே நம்ம நண்பரே சொல்றாரு, சொல்லுமா என்னம்மா வெடி, ஏன்னா எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு எனக்கு வாய் வெளி பூச்சுப்போம். நான் சொல்லிடுறேன். காலம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு, பூராமே டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. சரி, நம்ம 1 இன்ச் பேன்சி எடுத்து ஒன்னொன்னா 12 வெடிக்கிறதுக்கு ஒரே இதா வச்சு விட்டீங்கன்னா 12 மல்டி கலரு, இதுல பார்த்தா கழுத்து வெடிக்கும். அதனால சேர் போட்டு உட்காந்து பாத்துக்குங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இது வரைக்கும் சிவகாசியில் இல்லாத அளவுக்கு 70% டிஸ்கவுண்ட். அதான் முக்கியமான 70 பாத்தீங்களா, இன்னும் இருக்கு. எடுத்து சொன்னா பயந்து, அது நம்ம மூலம் வந்ததுனால 72 மாறி இருக்கு. 72 அப்ப என்ன அர்த்தம்? இதை விட டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? எந்த கடைசியில ஓனருக்கு அந்த மேல இருக்க அந்த அட்டைப்பெட்டி மட்டும் தான் போய் சேருது லாபமா. அந்த அளவுக்கு இந்த முறை 2024 நம்ம ஏஎம்வில பிரமாதமான டிஸ்கவுண்ட் 72% கட்டுப்போம். 12லயே பாத்தீங்கன்னா 4 வெரைட்டி இருக்கு. மல்டி கலர் இருக்குது. சரி, இதுலயே பாத்தீங்கன்னா
கிளப் மிக்ஸ்ன்னு சொல்லி ம். கிளப்ல எப்படி கலர் கலரா லைட் எரியும் ம், ம், அதே மாதிரி கிளப் மிக்ஸ் ம். ரங்கு சக்கரா ம். சங்கு சக்கரம் மாதிரியே மேல போகும் ம், ம். அது பாத்தீங்கன்னா நீங்க line வச்சுட்டு இது 15 shot. ராக் சுனோ 15 ஷாட் அப்படியா 15 வெடி இதெல்லாம் தூக்கிட்டு இது பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஓடுவாங்கல்ல இதெல்லாம் சேராட்டம் ஸ்டேடியத்துல ஓடுவாங்கல்ல ஆமா அதே மாதிரி அன்கண்ட்ரோலபிள் ஷாட் ஆ. ஒரு இடம் பத்த வச்சீங்கன்னா 20 ஷாட் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு அடிக்கும் அது நம்ம மொபைல்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸா போட்டுக்கலாம் இப்ப ஐபிஎல்னா நாம டிவில தான் பாத்துக்கிறோம். ஆ. அப்ப இது வீட்லயும் பாக்கலாமா? இத வீட்ல ஓட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு பின்னாடி மேட்ச் நடக்குது கூட்டம் திரண்டு வந்தாலும் திரண்டு வரும். வீட்டுல போடணும் வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல போடணும் பாத்துக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல போடுது அது சரி. ஜேக் அண்ட் ஜில்லு 25 ஷாட் 25மே மல்டி கலர் இதுதான் அப்படியே நைட் நேரத்துல அப்படியே இரவு நேரத்துல வச்சோம்னா அவ்வளவு அழகா கலர் கலரா ஒவ்வொன்றும் ஒரே கலர் இல்லாம மல்டி கலரா 24 25 ஷாட் இதுலயும் 3 வெரைட்டி இருக்கு 25ல சரி இந்த ஸ்கை ஷோ 30 ஷாட் 30 மல்டி கலர் 30க்கு 30 அடிக்கும் மேஜிக் ஷோ மாதிரி இது கை ஷோ வச்சுட்டு எல்லாரும் மாடியில இருந்து விவாடு பாத்துட்டே இருக்கலாம் அது சரி. ஈகல் 60 60 ஷாட் லேப்டாப் மாடல் நீங்க உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கும் ஒன்னு தெரிஞ்சிருக்கேன் சார் ஒவ்வொரு பெட்டிக்கு நான் ஒரு சேராட்டை பிடிக்கன்னு நினைக்க வேணாம் நான் ஏற்கனவே சொன்னேன் www.amvcrackers.co.in அடிச்சோம்னா அதுலயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு வேலை உங்களுக்கு கிடையாது எங்க இந்தியா முழுவதும் மஞ்சு இன்னைக்கு நாம எடுத்துட்டு போன ஒரு மாட்டு வண்டி கட்டினாலும் பிடிக்காதாட்டு இருக்குது. அவ்வளவு மாடு படுத்துக்கிறோம் எப்படி சுமந்து போகும் பாப்ஸோ 80 ஷாட் அவர் தான் வாங்க போறாரு அப்படி கம்மியா 80மே மல்டி கலர் 80 ஷாட்டா 80மே மல்டி கலர் 80க்கு 80 வெடிக்கும் ஒட்டி சிறுசா இருக்குதா? ஒட்டி சிறுசா இருக்கு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுல்ல அந்த மாதிரி இது பாப்ஸோ. அடுத்தது ஸ்டார் ஷோ 120 நீங்க கோவிச்செட்டிப்பாளையத்துல வச்சுட்டு பக்கத்து ஒரு பட்டிமன்றம் முடிச்சிட்டு ஒட்டஞ்சத்திரத்துல ஓந்தடிக்கு வடிச்சுக்கிட்டு அது சரி 120 எப்ப வடி சேர்த்துறது தீபாவளி முடிஞ்சு பொங்கல் வரைக்கும் வெடிக்கும் அது சரி. அப்படியே அப்பா அடுத்த மாசம் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்த வருஷமே பிக் பாஸ் தீபாவளி கொண்டாடிட வேண்டியது எப்படி இது இதுமே 100 ஷாட் 100மே மல்டி கலர் மல்டி கலர்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வெடிக்குமா? ஒவ்வொரு கலரா வெடிக்கும் மஞ்ச பச்சைன்னு சொல்லி இந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல அது மாதிரி ரெயின்போ மாதிரி ஆக்ஷன் ரிப்ளே இது 100 ஷாட் 100மே வேற வெரைட்டி அந்த பிக் பாஸ் மல்டி கலர் இது வந்து கிராக்லிங் எஃபெக்ட்டோட வரும் இது என்ன ரோட் ஷோ 160 ஷாட் டேய் அப்பா போ கூடிட்டே இருக்குப்பா ஹைவே ரோடு எப்படி போகுமோ அது மாதிரி ரோடு ஷோ ரோட்ல ஷோ காட்டலாம் 160 ஷாட் இன்னைக்குள்ள குழந்தைகள் கொடுத்து வச்சவங்க சார் எங்களுக்குலாம் அந்த வெடி நாங்க பார்த்ததே கிடையாது இந்த காலத்துல பார்த்து இப்படி வெடியல்ல இது ஒன்ன வாங்கி கொண்டு கொடுத்தா தீபாவளி முடிச்சுட்டு பாடுறது. ஆமா அது நம்ம ஏவில இப்ப பாக்குற பூராமே புதுசு ஏற்கனவே காட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டி புது வெரைட்டி இங்கேயும் ஷார்ட்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு மல்டி கலர்ல அழகழகா எல்லாத்தையும் நாங்க எல்லாம் வரையா சொல்லிட்டோம். இது எல்லாமே நீங்களே தயாரிக்கிறீங்களா கம்பெனி ஐட்டம்? அதெல்லாம் சன்சைன் சொல்லி டாப் 10 கம்பெனிஸ்ல ஒண்ணு சிவகாசிக்குள்ள நம்மளது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். சரி லோக்கல் ஐட்டம் இல்ல? லோக்கல் ஐட்டம் கிடையாது. இல்ல ஒண்ண 10 வச்சா ஒண்ணு வெடிக்காது இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே பிராண்டட். சரி ஃபுல் கவுண்டிங் ஃபுல்லா வெடிக்கும் 160 நம்ம கிட்ட வெடிக்கும். போன வருஷம் ஒரு பக்கம் வாங்கிட்டு போய் பாதி வெடிக்கலன்ற பையன் சண்டை கட்டுற ஒருத்தர் சொன்னா எங்க வீட்டு முன்னுக்க என்னென்ன உடனே வெடிச்சிருச்சு போன தீபாவளிக்கு வச்சது அப்பதான்டா வெடிக்குது அப்படி எல்லாம் அடைஞ்சு இல்லையா இங்க அந்த வேலையே இருக்காது. 160 ஷாட்ஸ்னா 160 நீ கவுண்டிங் பண்ணிக்கலாம். சரி அந்த அளவுக்கு நம்ம தரமா அதனாலதான் அந்த இத்தனை 10 வருஷங்களா அவங்க நீட்டிஸ் வந்திருக்காங்க. காட்டுல வெடியில இதோட தம்பிங்க இது எப்படி மேஜிக் என்ன மாய மந்திரம் காட்டுறோம். நம்ம வீட்டுல பார்த்தா வச்சுன்னா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல தான் வந்து பாப்பாங்க மேஜிக் ஷோ. கிட்டத்தட்ட ஒரு 3/4 நேரமாச்சும் உங்களுக்கு ஒரு இது 200 ஷாட் 200 ஷாட்டா? ஆமா வாய் ஆண்டு போலக்காது 2 ஷாட் வாய்க்குள்ள வெடிக்கும். 200 எவ்வளவு மாறிச்சு பாரு எவ்வளவு காலம் மாறி போச்சுன்னா ஒரு பட்டாசு வச்சுட்டு இப்படி ஒடியா இருப்பா. ஆனா நம்ம ஊர்ல 2 மணி நேரம் வெடி வைக்கிறாங்க. இந்த வெடி 3 வச்சாலே போதும் வேலை முடிஞ்சது அவ்வளவுதான். போச்சு நீ வாட்டுக்க வீடியோ கலர்ஃபுல்லா அழகா மாறிடுது லைட் ஃபுல்லா. அதனால இந்த வருஷம் தீபாவளியை நம்ம ஏஎம்வி சிவகாசியோட கொண்டாடுங்க. ஏஎம்வி கிராக்கர்ஸ் 72% டிஸ்கவுண்ட் தராங்க. இதை விட பெரிய டிஸ்கவுண்ட் யாரும் கொடுக்க முடியாது, ஆப்பர்ச்சுனிட்டி அமையாது. அதனால நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் விளம்பரத்துக்கு நிறைய கூப்பிட்டாங்க போல. இது நம்மளுக்கு தெரிஞ்ச நட்புக்குள்ள தரமான நிறுவனம்ன்றனால இதை நாங்க எடுத்து பேசுறோம். ஏன்னா
மதன் ஒரு பேர் இருக்குது தமிழ்நாட்டுல. அவர் சொன்னா நல்லதாத்தான் இருக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க. இன்னைக்கு தரமான கம்பெனி மக்களுக்கு குறைஞ்ச விலையில போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஏஎம்பிக்கு என்ன எங்கிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நல்ல மனிதர்களுக்கு நாம் ஒரு ஆதரவு கொடுக்க வேணும். இந்த கம்பெனி எங்க இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம சிவகாசி டு விருதுநகர் போகிற மெயின் ரோட்ல காலேஸ்வரி காலேஜுக்கு ஆப்போசிட்ல ஏஎம்பி கிராக்கர்ஸ் இருக்குது. 70% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நாங்க மதுரமுத்தனை வீடியோ பார்த்து வந்தோம்னு சொன்னா 72% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க இருக்கிறதுலயே பெருசு 240 ஷாட்டு வச்சா கிட்டத்தட்ட ஃபேஷன் ஷோ மேஜிக் ஷோ, நீங்க எங்கேயும் ஷோவே போதில்ல, சர்க்கஸ் ஷோ கூட இருக்கு உள்ள. ஆமா, இது ஒரு ஷார்ட்ஸுக்கு மட்டுமே ஒரு தனி குடோன்னு. குழந்தைகளுக்கு பாத்தீங்களா எவ்வளவு வெரைட்டி காமிச்சு, துப்பாக்கி, ட்ரெயின், காரு எல்லாம் வந்துச்சு. அதனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தீபாவளியா நம்முடைய ஏஎம்பி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னா கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு 100 பேர் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு முதலாளி வாங்கி கொடுத்துட முடியாது இல்ல. அவ ஒரு சின்ன குடும்பமா இருக்கா, ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க வெடிக்கிறதுக்காகவே கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி இருக்காங்க. ஆமா, வெடியிலே கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னா என்னன்னா எல்லா வெடியும் உள்ள இருக்கும். குழந்தைகளுக்கு கம்பி மத்தாப்புல இருந்து, தரசுல இருந்து, பாம்பு வெடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி 50 வெரைட்டி இதுக்குள்ள இருக்கு சார். இந்த ஒரு பாக்ஸே போதும். இது நீங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு கொடுக்குறதுக்கும், மஞ்சு சொன்ன மாதிரி கம்பெனில இருக்கவங்க. ஆமா, ஏன்னா வருஷம் 360 நாள் நம்மளுக்காக உழைக்கிறாங்க. வருஷம் கூடி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம பட்டாசு வாங்கி வெடிக்கிறது நம்ம சந்தோஷத்துக்காக இல்ல. இந்த சிவகாசியில இந்த பட்டாசு தொழில் நம்பி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. நாம எப்படி சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறோமோ அவங்களுக்கும் இந்த பட்டாசு வித்தாத்தான் அவங்க தீபாவளி கொண்டாட முடியும். அதனால நல்ல பல குடும்பங்கள் வாழணுங்கிறதுக்காக தீபாவளி அன்னைக்கு குறைஞ்சது ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் நீங்க வெடிக்கணும். அது வெடிக்கிறதுனால என்ன சில பேர் பொல்யூஷன் ஆகுது, அது ஆகுது, நாட்டிலேயே என்னென்னமோ ஆகுது. இந்த பட்டாசு வெடிக்கிறதுல என்ன ஆகுது, ஒரே நாள்ல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பின்னாலேயே என்னென்ன இருக்கும்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் இதுல போட்டிருக்கிறாங்க. 50 வெரைட்டி இருக்குது. 50 வெரைட்டி. ஒரு குழந்தைய எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க இருக்கிறவங்க, ஒரு 10வது படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே 50 வெரைட்டியான இது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கான பேக்கேஜ். இதுல வந்து 3 வெரைட்டி வச்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி இருக்குது, 800 ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி இருக்குது, 500 ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி இருக்குது. இப்போ எல்லா குடும்பமும் எல்லா ரேட்லயும் வாங்கி வெடிக்க முடியாது இல்லைன்னா. அவங்களுக்கு வசதிக்கு தகுந்தபடி, அவங்கவுங்க பட்ஜெட் தகுந்தபடி இருக்கு. ஐயோ நாங்க இது வாங்க முடியாது, எல்லாருக்கும் இதே மாதிரி 3 வெரைட்டி. இன்னொன்னு, இந்த ஒரு வெரைட்டிக்குள்ள அவ்வளவு வெரைட்டி 50 ஐட்டங்கள் இருக்கும். மஞ்சு சொன்ன மாதிரி குழந்தைகள் வெடிக்கலாம், இளைஞர்கள் வெடிக்கலாம், பெண்கள் வெடிக்கலாம். 50 ஐட்டங்கள் உள்ள இருக்கு. ஆக இந்த தீபாவளி சூப்பரா அமையிருக்கு. நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ் வந்து காலேஸ்வரி காலேஜுக்கு அப்படி ஆப்போசிட். இப்போ நீங்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும், எனக்கு ஒரு 100 பொட்டி வேணும், 50 பொட்டி வேணும், 200 பொட்டி வேணும், 1000 பொட்டி வேணும், இல்லை கடைகளை நீங்க கொண்டு வியாபாரம் பண்றது கேட்டாலும் குறைஞ்ச டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா தீபாவளி இன்னும் நாள் கம்மியாக தான் இருக்குது. நீங்க ஒரு 10 நாளைக்குள்ள கொடுத்தா தான் அவங்களால அதை பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க முடியும். நம்ம www.ambcrackers.co.in நீங்க வந்து உள்ள லான்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லையாக்கா விசிட்டிங் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி நீங்க புக் பண்ணலாம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உங்களுக்கு எங்க தேவை கேட்டாலும் உங்களுக்கு பட்டாசு உங்களை வந்து சேர்ற வரைக்கும் கம்பெனி பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் போட்டுவிட்டேன், உங்களுக்கு சில பேர் வாங்கிட்டே வரலன்னு சொல்ற ப்ராடுக்காரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல ஆர்டர் எடுத்தா நேர்மையா அவங்களுக்கு குறித்த நேரத்துல குறித்த இடத்துல வந்து நீங்க பணம் மட்டும் போட்டுவிட்டா போது, கொரியர் செலவோட நீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு நேரடியாக டெலிவரி கொடுத்துருவாங்க குறித்த நேரத்துல. இந்த தீபாவளியை நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸோட சந்தோஷமா கொண்டாடுவோம். இந்த கடை எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகாசியிலிருந்து விருதுநகர் போற ரோட்ல காலேஸ்வரி காலேஜுக்கு ஆப்போசிட்ல ஏஎம்பி கிராக்கர்ஸ் இருக்குது. இந்த வருஷம் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுவோம். ஒவ்வொரு குடும்பமும் நரகாசூரன் இறந்ததை மனதார கொண்டாடக்கூடிய அந்த தீபாவளிக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் விவசாயி மஞ்சுநாதன், உங்கள் பாசமிகு அண்ணன். ஆமா, மதுரை முத்து.